ஜான் ஜெக்ரஸ். ஸோ 1954 வந்துட்டு டோக்கியோ ஏர்போர்ட்டில் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஒரு ஃபாரின் பர்சன் வந்துட்டு பாஸ்போர்ட்டை வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக வராங்க. ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்றதுனால. ஸோ பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணும்போது தான் தெரியுது அவரோட கண்ட்ரி வந்துட்டு டாரெட் அப்படின்னு இருக்குன்று. ஆனால் எல்லாருமே ஷாக்கு. ஏன்னா அங்கே டாரெட்டுன்னு ஒரு கண்ட்ரி இந்த உலகத்திலே இல்லை. ஸோ டாரெட்டுன்னு பார்த்த உடனே அந்த பர்சன் மேலே வந்துட்டு சந்தேகம் வருது. ஆனால் அந்த பாஸ்போர்ட்டை பார்க்கும்போது ஃபுல்லாகவே லெஜிட்டாக இருக்குது. ஒரு நெஜோ கண்ட்ரி வந்துட்டு எப்படி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணுமோ எல்லாமே இருக்குது, ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரி மட்டும் இல்லை. பட் அந்த பர்சன் கிட்ட போயிட்டு இந்த கண்ட்ரியை வந்துட்டு நீ மேப்பில் காமி அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன் ஜான் வந்துட்டு போய் பார்க்கும்போது அந்த மேப்பே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு. அந்த கண்ட்ரியை வந்துட்டு அதில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எல்லாருமே என்ன டவுட் பட்டு அவரை வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு அடைச்சி வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு காட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் நாள் போய் பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை. ஃபுல்லாகவே ஷாக்டு. பாடி கார்ட்ஸும் அங்கேயே இருக்காங்க. ரூமும் க்ளோஸ் ஆகிருக்கு, விண்டோஸும் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அவர் மட்டும் இல்லை, தடையமே இல்லாமல் அப்படியே காணாமல் போயிட்டார். பட் இதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா பேரலல் யூனிவர்ஸில் நடந்த கிளிச்சினால அந்த யூனிவர்ஸ்லேருந்து இவர் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் வந்துருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ரூமுக்கு போயிட்டு அப்புறமா அந்த கிளிச்சு சரியாக மறுபடியும் அவரோட யூனிவர்ஸ்க்கு போயிருக்கலாம் அப்படின்ட்டு. பட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி அப்படி ஆயிருக்கலாம். அண்ட் ஈவன் அவர் வந்துட்டு மீடியா அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு போலி பாஸ்போர்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.